ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன். ஒரு சின்ன பையன் இருக்கான். அவன் எப்போ பாரு அதிகமான சர்க்கரை உணவுகளை அதிகமாக எடுத்துகிட்ருக்கிறான். அதாவது சாக்லேட்ஸாக இருக்கட்டும், பிஸ்கெட்டாக இருக்கட்டும், நிறைய சர்க்கரை உணவுகளை அதிகமாக சேர்த்திட்ருக்கான். அவங்க அம்மா அப்பா எவ்வளோ சொல்லியும் அவன் குறைக்கிற மாதிரி தெரியலை. அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி அவனை அதுலேருந்து வெளில கொண்டு வரதுன்னு தெரியலை. சொல்லி பார்க்குறாங்க, அடித்து பார்க்குறாங்க, கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க, என்னெல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அவன் அந்த சர்க்கரை உணவுகளை குறைச்சிக்கிற மாதிரியே தெரியலை. சரி, சாமியார்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாமியார்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சாமி என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் நாள் வந்தப்போ நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. செகண்ட் டே மறுபடியும் போனப்போ மறுபடியும் அடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூணாவது நாள் போனப்போ மறுபடியும் அடுத்த நாள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஐயா, உங்களை பார்க்கறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாள் மெனக்கெட்டு வந்துட்டுருக்குறோம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் எங்களை நிராகரிச்சுட்டே இருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம்? முடியலன்னு சொல்லிட்டு போங்க, நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அப்போது அந்த சாமி என்ன தெரியுமா சொல்கிறாரு? முதல்ல உங்கள் குழந்தைக்கு சர்க்கரை உணவை எடுத்துக்காதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய சர்க்கரை உணவை எடுத்துக்காமல் இருக்கணும். ஒருத்தருக்கு நான் அறிவுரை சொல்கிறதுக்கு முன்னாடி அதை சரியாக பண்ணுறவனா நான் இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு என்னால் அட்வைஸ் பண்ண முடியும். அதை பண்ணாதனா என்றைக்குமே அவனுக்கு அட்வைஸ் பண்ண முடியாது. இந்த 3 நாட்களில் சர்க்கரை உணவை நான் நிறைய கம்மி பண்ணியிருக்கேன். நல்லதை முதல்ல நான் எடுத்துக்கிட்டு அதை சரிவர பண்ணுறப்ப மட்டும்தான் நான் அடுத்தவங்களுக்கு அந்த குறையை பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல முடியும். அதனால் மட்டும்தான் உங்களை இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைக்கும் இந்த சர்க்கரை உணவுகள் உடம்புக்கு ஒத்து வராதுப்பா, இனிமேல் நீ எடுத்துக்காத அப்படின்னு அட்வைஸும் பண்ணுறாரு. அந்த குழந்தை எடுத்துக்குதோ இல்லையோ அது இரண்டாவது விஷயம். ஆனால் ஒரு விஷயத்தை அந்த குழந்தை கற்றுக்கிட்டு போச்சு. மேலே ஒரு குறை இருக்கிறப்போ அடுத்தவங்க கிட்ட அதை திணிக்கிறது ரொம்ப தப்புங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு போச்சு. நம்மளும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை என்றைக்கும் கவனிக்காமல் அடுத்தவங்களுடைய குறைகளை சொல்லக்கூடாது. அதுதான் இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து. மிக்க நன்றி.